கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஸ்தோத்திரம் நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஸ்தோத்திர நம்மத்தில் இருக்கிற சகோதரி சுப்னா அவர்கள் ஜெபிப்பார்கள். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்படியே சமூகத்திலே அடியேனை நிறுத்தினதற்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பாடுகள் பலவீனங்கள் இருந்தாலும் என் தேவனே, நாங்கள் உம்மை தேடி கடந்து வந்திருக்கிறோம். தேவனே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக, தாங்குவீராக, தப்புவிப்பீராக. ஆண்டவரே இப்படி சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்படி வார்த்தையினால் நீர் படைத்தீர் என்பதை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியா இப்படி வார்த்தையானது இப்படி வாழ்க்கையிலே ஆண்டவரே பெரிய மாற்றத்தை உருவாக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒருவரே நின்று நீர் பேசுவீராக. இப்படி வார்த்தை மாத்திரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயங்கள் வெளிப்படுத்த போகாதபடி ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் அடக்கி ஆளுங்க ஆண்டவரே. ஆவியானவர் மகிமைப்படுவீராக. எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து கர்த்தர் பூரணமாய் வெளிப்படுவீராக. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 117 2வது வசனம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. சும்மா பெரியது இல்ல, பெரியது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. சாதாரணமான கிருபையை ஆண்டவர் நம்மேல் வைக்கவில்லை. அவர் பெரிய கிருபையை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபை யார் யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஆமென். தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒரு நிமிடம், ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் காலைதோறும் புதிதான கிருபை கொடுத்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய கிருபையை, தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த கிருபையை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அலையில சொல்லுவோமா? என்ன நல்ல சத்தமா? தேவன் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், அந்த கிருபை என் மேல் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்திருக்கிறோம்? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். சோதரம், அந்த கிருபைனா என்னன்னு தெரியாம நான் என்ன கொடுத்திருக்கிறார் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. கிருபைனா என்ன, அது என்னவென்று தெரிந்து கொண்டுதான் சோதரன் அது எனக்குள் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் என்ன செய்யணும்? முடிவு பண்ண முடியும். ஸ்தோத்திரம். சொல்லுங்க இந்த பக்கம், கிருபைனா என்ன? கிருபை, 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 கிருபை. அவரே கிருபை கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபைனா என்ன? பலன், வேற ஆசீர்வாதம், வேற ரொம்ப நாள் நம்ம தெரியாம தான் என்ன செஞ்சிருக்கிறோம்? அப்படியே போயிட்டே இருந்திருக்கிறோம். கிருபை கிருபைண்டு. கிருபைனா என்னன்னு தெரியாம நம்ம என்ன செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். எதை சாப்பிட்டாலும் என்னன்னு தெரிஞ்சுதான் சாப்பிடணும். ஆமென். தெரியாம சாப்பிடக்கூடாது. அது என்னது, அது என்ன செய்யும், உடம்புக்கு நல்லதா, இதெல்லாம் ஸ்தோத்திரம். அப்ப தேவன் என்னை எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் சொன்னா ஸ்தோத்திரம், அந்த கிருபைனா என்ன கொடுத்திருக்கிறார், அது என்ன? எல்லாருக்கும் இருக்கிறது. தேவன் கிருபை எனக்குள்ள இருக்கிறது. ஓகே, அந்த கிருபை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை கிரேஸ்? நிறைய பேர் கூகுள தேடுறாங்கடா. வாட் இஸ் மீன் பை கிரேஸ்? கிருபை என்றால் என்ன அப்படி? அல்லேலூயா. கிருபை என்றால் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், தகுதி இல்லாத ஒருவருக்கு, எந்த தகுதியும் இல்லாத ஒருவருக்கு தேவன் கொடுக்கிற இரக்கம். அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுகம், இவைகள் எல்லாம் கிருபை. அல்லேலூயா. எந்த தகுதியும் இல்லாத எனக்கு
தேவன் என்ன செய்திருக்கிறார், அப்படி சமூகத்தில் நிறுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. எந்த தகுதியில்லாத என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆசீர்வதித்து நடத்துகிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. அப்ப தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அப்படி கிருபையினால் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, என் தேவனுடைய ஈவு. எல்லாரும் சொல்லுங்க, இது என் தேவனுடைய ஈவு, இது நம்மளால் உண்டானதல்ல, இது நம்மை பார்த்து ஆண்டவர் கொடுத்ததல்ல. தகுதி இல்லாத எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, அதனாலதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்குள் கிருபை இல்லை. எந்த தகுதியும் இல்லாத ஒரு மனுஷனை அல்லேலூயா ஆண்டவர் என்ன செய்கிறார், ஸ்தோத்திரம், தெரிந்தெடுக்கிறார். நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஈவு. ஆமென். இது நம்மால் உண்டானதல்ல. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தாலே என்ன செய்தார், ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. எல்லா ஈவும், எல்லா நன்மையான பூரணமான எல்லா வரமும் பரத்தில் இருந்து என்ன செய்கிறது, உண்டாகிறது. ஸ்தோத்திரம். இது நம்மால் உண்டானது அல்ல, தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற ஒரு ஈவு. எந்த தகுதியும் இல்லாத கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு மேன்மையை கொடுக்கும் பொழுது, நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது எப்படி என்று சொன்னால், ஆண்டவரே இதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆண்டவரே தகுதி இல்லாத எனக்கு நீர் என்ன செய்திருக்கிறீர், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். தகுதி இல்லாத எனக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறீர். தகுதி இல்லாத எனக்கு இந்த காரியத்தை நீர் செய்திருக்கிறீர் என்று யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்களுக்குள் தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது, இன்னும் அதிகமாய் பெருகுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கிருபை பெருகும் பொழுது, ஸ்தோத்திர, பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்ன செய்வார், நம்மை ஸ்தோத்திர இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். இந்த கிருபைகளை, பூரணமான இந்த கிருபையை, நன்மையான இந்த கிருபையை, ஆசீர்வதிக்கிற இந்த கிருபையை ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கிறார்? ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப. அல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார்? நல்ல இந்த கிருபையை சொல்றேன், தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுப்பதுதான் கிருபை. இதை யார் யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி சற்று நாம் என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. யார் யாருக்கு கொடுக்கிறார், யார் யாருக்கு கொடுக்க போகிறார், யார் யாருக்கு கொடுத்திருக்கிறார், அப்படி கிருபை யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அடுத்து கட்டளைகளை காத்துக் கொள்கிறவர்களுக்கு, அடுத்து நன்றி மறந்தவங்களுக்கா சொல்லலையா, தாழ்மை உள்ளவர்களுக்கு. நீ ஏன்டே சொல்லு, அங்க சொல்ற, நான் தானே கேட்டேன், சொல்லு என்ன சொன்னா?
அப்படி சொன்னியா? அதை நீ என்கிட்ட சொல்லலாமே, ஏன் பயப்படுற? அதில் ஒன்றும் செய்ய மாட்டேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு வேற கறி சாப்பிட்றவங்களுக்கா? பயப்படுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீதம் 113, 113ஆம் சங்கீதம் 11 - 13 முடிய வாசிக்கலாம். இல்லையா? ஏன் பைபிள் இருந்தது? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும். இருங்க, சங்கீதம் 103, 113ன்னு உங்களுக்கு கேட்டுருச்சா? நான் 103 தானே சொன்னேன். வாசிங்க 103, 11 - 13 முடிய. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய், அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார்? இறங்குகிறார். அல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். இதை யார் சொன்னா? பயப்படுகிறவர்களுக்கு தேவனுக்கு கிருபை உண்டுன்னு யார் சொன்னா? நல்ல கையை தட்டுங்க. உங்களுக்கு தட்ட மாட்டேங்கிறீங்க. அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? அவருடைய கிருபை உண்டு. இப்ப இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ. ஒரு கேள்வி, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம்? அவர் சொல்றாரு எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபை. அப்படி சொல்றாரு. யாருக்காவது தெரியுமா வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம்? அளக்க முடியாது. இது ஈஸியான பதில், ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். சுமார் ஒரு தோராயமா ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும்? நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது அதில் எவ்வளோ போட்டுதுன்னு சொன்னால் சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர். 150 மில்லியன் கிலோமீட்டர். 1 மில்லியன் என்பது எத்தனை லட்சம்? 1 மில்லியன் என்பது ஒரு எம் என்பது 10 லட்சம். 1 மில்லியன் என்பது 10 லட்சம். 10 × 150 எவ்வளவு? 1500. 1500 லட்சம் கிலோமீட்டர். இது எல்லாமே ஒரு தோராயமானது தான், அக்யூரேட் அல்ல, தோராயமா. 1500 லட்சம் கிலோமீட்டர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம பூமிக்கும் நிலாவுக்கும் எவ்வளவு தூரம் தெரியுமா? ஏன்னா அங்கே இறங்கிட்டாங்க. அங்கே இறங்கினதுனால ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. நிலாவுக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம்? 3,84,000 கிலோமீட்டர். 3,84,000 கிலோமீட்டர். ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு? 1500 லட்சம் கிலோமீட்டர். அல்லேலூயா. இதுக்கே இது எவ்வளவு தூரம்னா அப்போ இன்னும் எவ்வளவு தூரம்? அதற்கும் உயரத்தில் இன்னும் அநேக விண்கோள்கள் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய படைப்பு என்பது அது சாதாரணமானதல்ல. அல்லேலூயா. ஆச்சரியப்படத்தக்கதாய் தேவன் என்ன செய்திருக்கிறார்? இந்த வானத்தையும் பூமியும் சகலவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். உங்க உடம்புக்குள்ள இருக்கிற நரம்பு, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற நரம்பு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நரம்பை உருவுறாங்களே, நரம்பை உருவுனாதான் சரிபடும் சொல்லி உருவுறாங்களா? அந்த நரம்பு எவ்வளவு தெரியுமா? உங்க உடம்புல இருக்கிற இந்த சரீரத்தில், ஒரு சரீரத்தில் இருக்கிற நரம்ப உருவுனா எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா? யாருக்கா தெரியுமா?
1,00,000 கிலோமீட்டர். அல்லேலூயா. 1,00,000 கிலோமீட்டர் தூரம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நரம்புடைய அளவு இருக்கு. உருவினாங்கன்னா உருவிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். 1,00,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாபம். இவ்வளவு தேவன் நம்ம எப்படி எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவர் கிருபையா என்ன செய்திருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், மற்றவங்களை பார்த்து பார்த்து பொறாமப்பட்டு எரிச்சலாகி கோபப்பட்டு இப்படியே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் போயிடுச்சு. நம்மை நாம் பார்த்தா தேவனுடைய படைப்பை பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமா எவ்வளவு அதிசயமாய் தேவன் என்னை படைத்திருக்கிறார் என்று சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்க தேவனை என்ன செய்வாங்க தெரியுமா, கம்பீரமாய் துதிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய சரீரத்திற்குள்ளே தேவன் என்ன செய்திருக்கிறார், படைத்து வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, சோதரி இவ்வளவு தூரமாய் அப்படி கிருபை யாருக்கு இருக்கிறது, அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை என்ன சொல்றாரு, கிருபையாய் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். என்ன சொல்லி நடத்துகிறார், பயப்படாதேன்னு சொல்லி நடந்தது. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா மற்றவங்களுக்கு தான் அந்த கேள்வி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்கிறார், பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். சுமார் 365 முறை ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி இந்த வேத புத்தகத்தில் என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். ஏன் நம்மளை பயப்படாதுன்னு சொல்றாரு? வெள்ளிக்கிழமை வந்தவங்களாம் சொல்லக்கூடாது, ரகசியம். பயப்படாதன்னு காலையில் எழுந்த உடனே உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே நீ பயப்படாத, என் மகளே நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறாரே. எதற்காக சொல்லுகிறார், நம்மோட இருக்கிறதுனால. ஆமென். அடுத்து சொல்லுங்க, நிறைய பதில் இருக்கு, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆகுது. உன்னை பார்த்து பயப்படாதுன்னு சொல்றாரு. எதுக்காக? ஏன்னா என்ன சொன்னாலும் இந்த ஆளு தப்பா கண்டுபிடிச்சிடறாரு அப்படிங்கிறதுனால தான் நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. நீ என்ன சொன்னாலும் நான் அப்படிலாம் நீங்க சொல்றதுதான் கரெக்டு தான், வேற இதுக்கு மாத்திலாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்க சொல்லுங்க, அதுதான். வேற புரிய கேட்கல சரியா? உன்னை பாதுகாப்புன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாப்புன்னு சொல்லி பயப்படாத அப்படிங்கிறாரு. ஓகே, வேற கூட இருக்கிறதுனால நம்ம உங்களை நடத்துவேன்னு சொல்றதுனால நெக்ஸ்ட் அடுத்து டக்குன்னு யோசிங்க. வேற இங்கே பாருங்க, இதுலயே எனக்கு பதில் சொல்லிட்டாங்க. இது லைவ்ல பதில் வருது, நீங்க தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, ஏன் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இங்க நம்ம பக்கம். இங்க சொல்லுங்க, ஏன் உங்களை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு? பலவீனம் வரும் பொழுது, சோறு வரும் பொழுது நீ பயப்படாத அப்படிங்கிறாரு. வேற கடன்காரங்களை குறித்து பயப்படாத, வேலை இல்லையே நினைச்சு பயப்படாத, ஒரு மாசமா சுத்தி அலைஞ்சு ஒரு லேண்டு கூட என்ன செய்யல போகல அப்படி சொல்லி பயப்படாத, சம்பளம் வரலையே அப்படி சொல்லி பயப்படாத, இன்னும் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையே பயப்படாத, சோதரன் ஐயோ செமஸ்டர் வர பொழுது படிக்கவே இல்லையே அப்படி சொல்லி படிப்பை குறித்து பயப்படாத. எத்தனையோ காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மலாம் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் பயப்படாத, இதுக்கு தான் பயப்படாதுன்னு சொல்கிறாரு, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கூட அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சொன்னார், எதுக்கு நான் உன்னைய காலையில் இருந்தவுடன் பயப்படாதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? தெரியுமா? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம். பயப்படுகிறவர்களும் சொல்ல இருங்க. அந்த என்ன அதிகாரம் சொல்லாம எப்படி அவங்க எடுப்பாங்க? 21ஆம் அதிகாரம் 8வது வசனம்.
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. எதுக்கு தட்டுறீங்க? என்ன சொன்னாலும் செஞ்சிருதா? என்ன சொன்னாலும் பண்ணிடுறதா? அல்லேலூயா. எரிகிற அக்கினியில சோதனம் போட போறாரு அப்படி சொல்ல ஒரு சந்தோஷம் நமக்கு. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், எரிகிற அக்கினியிலே நம்மளை போட போறாரு சொன்னா சொல்லிடுறீங்களா? அல்லேலூயா. பயப்படுகிறவர்களை அதை நம்ம எல்லாருமே ஆப்போசிட்டா நம்ம செய்யறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயத்தோடு நடுக்கத்தோடு என்னை துதித்து அப்படிங்கிறாரு. அங்க பயம் கிடையாது. இந்த உலகத்தை பார்த்து, உலகத்தில் உள்ளவைகளை பார்த்து, வியாதிகளை பார்த்து, வேதனையை பார்த்து, எதை பார்த்து நீ என்ன செய்யாத? சாத்தான பார்த்து பயப்படாத. நீ பயந்தா நீ என்ன செய்ய மாட்ட? உனக்குள்ள என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. பயப்படுகிறவர்களுக்கு விசுவாசம் இருக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் பயப்பட மாட்டேன், எந்த சூழ்நிலையும் கண்டு பயப்பட மாட்டேன், எதிராளிகளை கண்டு பயப்பட மாட்டேன், எனக்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவின் கிரிகளை கண்டு பயப்பட மாட்டேன், எந்த வியாதி வந்தாலும் பயப்பட மாட்டேன், யார் என்னை கைவிட்டாலும் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதவர்கள் ஸ்தோத்திர விசுவாசிகள். ஆமென். உலகத்தை கண்டு பயப்படாதவர்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள். உலகத்தில் உள்ளவைகளையோ எல்லாவற்றையும் எதற்கு கண்டாலும் பயம், எல்லாவற்றுக்கும் பயந்து 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 வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்குள்ள என்னல்ல? விசுவாசம் இல்லை. அங்க அவிசுவாசம் இருப்பதனால தான் பயப்படுற. இப்ப அவர் சொன்னார்ல, கர்த்தரை கூட நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொன்னார்ல. ஆனா நீ பயப்படுறியே. அல்லேலூயா. ஐயோ என்னமோ ஏதோ என்று சொல்லி நீ பயப்படும் பொழுது அப்ப கர்த்தர் உன்னோடு கூட இல்லை என்பது உனக்குள்ள ஒரு அவிசுவாசம் என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. ஆமென். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் எதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன் என்று சொல்லி நீ விசுவாசத்திலே உறுதியா நீ பற்றி கொண்டிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு நீ பயப்படணும், யாருக்கு நீ பயப்படக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டால்தான் ஸ்தோத்திரம் வரப்போகிற பயங்கரமான அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்? தப்புவித்துக் கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நீ பயப்படவில்லை என்று சொன்னால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உனக்குள்ள என்ன செய்யாது? விசுவாசம் இருக்காது. சோதர் பயப்படாத விஷயம் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. யாருக்குமே அந்த கடவுளே வந்தால் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? கிருபை உண்டு. அவருக்கு நாம் பயந்து ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனை என்ன செய்யணும்? அவரை துதிப்பது இன்னைக்கு அநேக இடங்களிலே துதிகளை நாம் பார்க்கிறோம். அது அவருடைய விருப்பம், அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய காரியம். ஆனால் தேவனை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். பயத்தோடு நாம் துதிக்க வேண்டும், உண்மையாய் துதிக்க வேண்டும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு உணர்வோடு நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏனோ தானோ என்று அல்ல, ஸ்தோத்திர கடமைக்காக அல்ல, ஏதோ வந்து விட்டோம் என்பதற்காக அல்ல. உண்மையாய் கர்த்தர் என்னை என்ன செய்திருக்கிறார்? இதுவரை நடத்தியிருக்கிறார். எனக்குள்ள ஒரு கிருபையை கொடுத்து நடத்தியிருக்கிறார். கிருபையாய் என்னை நடத்தியிருக்கிறார். அவர் கிருபையினாலே என்னை நடத்தியிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் அவரை துதிக்கும் பொழுதுதான் அந்த துதிகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். யார் ஒருவர் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்ய உண்டு?
கிருபை உண்டு, அதுக்கு அளவே கிடையாது. அளவில்லாத கிருபையை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, சோதரன் அப்படிப்பட்ட அந்த கிருபை உள்ள தேவனை நாம் என்ன செய்து விடக்கூடாது, ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. அப்படி கிருபை மறந்து விடக்கூடாது. அவர் நமக்காக வைத்திருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷத்தை இழந்து விடக்கூடாது, ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. அப்படி கிருபைக்குள்ளே நாம் என்ன செய்யணும், அடங்கி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் என்ன செய்வார், இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக, முதலாவது பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அப்படி கிருபையை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக உபாகமம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7:12. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு, இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், அவைகளின்படி செய்வீர்களானால், அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர், அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேர் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகி உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய நியாயங்களை, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செவிசாய்த்து நீங்கள் கேட்கிற பிள்ளைகளாய், அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிசாய்க்கிறவர்களாய், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய கட்டளைகளை கேட்கிற பிள்ளைகளாய். ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவரை ஆராதிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்குமே அன்றி நல்ல கறியும் சோறு சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சோதரன் ஜீர்ணாகலை சோதரன் அப்படியே நிற்கி அப்படி சொல்லி 4 கிலோமீட்டர் நடந்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு சோதரன் நல்லா தூங்குறதுக்காக இந்த நாளை ஆண்டவர் கொடுக்கவில்லை. எதற்காக ஆண்டவர் கொடுத்தார், எதற்காக கொடுத்திருக்கிறார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வதற்காக. நாம் செய்ய வேண்டியதை செய்தால் அவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் நேர்த்தியாய் உங்களுக்கு செய்வார். அவர் நமக்கு செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். உனக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அது நிச்சயமாக செய்வார். அதற்கு முன்பாக தேவன் எதிர்பார்க்கிறதை நாம் செய்தால்தான் நாம் எதிர்பார்ப்பது அவரிடத்திலிருந்து கிடைக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அப்படியே நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் அதை பெற்றுக்கொள்ளாமலே என்ன செய்ய போக வேண்டியதுதான். இன்னைக்கு அநேகருக்கு அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு. எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் உண்டு. இதை என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கணும், இதை செய்யணும், இதை நிறைவேற்றணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், எத்தனை பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கணும், இன்னும் 2 வீடு கட்டணும், பிள்ளை ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு கட்டணும். எத்தனையோ நம்மகிட்ட என்ன உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. பிள்ளைகளை நான் அந்த படிப்பை படிக்க வைக்கணும், எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளை என்ன செய்யணும், அவ்வளவு பெரிய நல்ல பதவியில் உட்காரணும்னு சொல்லி எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் நாம் என்ன செய்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம், முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். யாருக்கு எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. யாராவது எதிர்பார்ப்பு எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அல்லேலூயா. இந்த எதிர்பார்ப்புகள் உன் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த காரியங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அவருடைய எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்றினால்
உன்னுடைய எதிர்பார்ப்பு நீ எதிர்பார்க்காமலே அது நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமே அது எதற்காக என்று சொன்னால் அவருடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. அவருடைய எதிர்பார்ப்பை நீங்கள் என்ன செய்றீங்க? செவி சாய்த்து கேட்டு அதன்படி செய்து கொண்டு இருப்பதினால் கர்த்தர் நினைக்கிறார். அதை நாம் செய்யும் பொழுது நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கை இன்னும் என்ன செய்யணும்? மேன்மை அடைய தேவன் விரும்புகிறார். இன்னும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் ஆண்டவரை உயர்த்த, உங்களை உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு ஒரே ஒரு வழி, அவருடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை நீ கேட்டு என்ன செய்யணும்? அதன்படி நீ நடந்து கொண்டால், செவி சாய்த்த முத நீ கேட்டாதான் உள்ள போகும். தேவனுடைய வார்த்தையை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்குள் தான் என்ன செய்யும்? வசனம் உள்ள கிரியை செய்யும். உள்ள அதுவும் கிரியை செய்ய முடியாதபடி உள்ள ஒருத்தன் என்ன செய்யறான்? இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? உள்ள வசனம் போன உடனே அந்த வசனத்தை வெளியே எடுத்து போடுகிறான். உலக கவலை, குடும்ப கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுகிறார்களோ அப்பொழுது தேவனுடைய கிருபையை அவங்க என்ன செய்யல? உணர்ந்து கொள்ளல, பெற்றுக்கொள்ள விரும்பல. அவங்களால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கவலைப்படுவதனால் ஒரு மூலம் என்ன செய்ய முடியாது? கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஸ்தோத்திரம். பிரியமான தெய்வ பிள்ளைகள், அநேகருடைய வாழ்க்கையில் கவலை கவலை எல்லாமே கவலை. நீங்கள் கவலைப்படுறது காவை எடுத்துட்டா என்னது? கவலைகளை காவை எடுத்துட்டா வலை. அது பின்னி என்ன செஞ்சுருக்கோம்? இன்டர்நெட்னு சொல்லுவோம்ல, அது ஒரு வலை. உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா திரும்ப வரவே முடியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி திரும்ப பாதைகளை கண்டுபிடிக்க முடியாது. கவலைப்படுகிறவர்கள் வலைக்குள் மாட்டிக்கொள்வார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்ப நீ கவலையை தூக்கி எறிகிறாயோ அப்பொழுது ஆண்டவர் உன்னை என்ன செய்வார்? கிருபையாய் உன்னை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. எரேமியா 38ஆம் அதிகாரம் 20வது வசனம். அநேக வசனங்கள் உண்டு. அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். நான் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். சோதர் எரேமியா 38ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. இந்த நகரம் பாபிலோன் ராஜாவுடைய ராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை. நீங்க என்ன வாசிக்கிறீங்க சொல்லுங்க? எரேமியா 38 செவி சாய்க்க வேண்டும். என்னது? சொல்வதை கவனமாய் கேட்டால்தான் ஸ்தோத்திரம் என்னங்கிறது. எரேமியா 38ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு எரேமியா உம்மை ஒப்புக்கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும். அப்பொழுது உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு யார் செவி சாய்க்கிறார்களோ அவருடைய ஆத்துமாவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அவருடைய ஆத்துமாவை ஆண்டவர் தப்புவிக்கிறார், பிழைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மையானது வாய்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மை தான். கேட்காதவங்களுக்கு எதுவுமே என்ன செய்யாது? நன்மையானதை சுதந்திரிக்க முடியாது. நன்மை போல தெரியும், ஆனால் நன்மை கிடைக்காது. நினைக்கிறது நடக்கிறது போல இருக்கும், ஆனால் நடக்காமல் போயிடும்.
அன்பான தேவ பிள்ளைகளை, அவருடைய வார்த்தைக்கு நீ செவிசாய். கேட்குறேன், சிலர் கேட்குறேன் அப்படிம்பாங்க. யாக்கோபுல நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இங்கே சிலர் மாத்தி போட்டுருவாங்க. கேட்கிறதற்கு தாமதமாய், பேசுகிறதற்கு தீவிரமாய், கோவிக்கிறதுக்கும் தீவிரம் தான். பொறுமையே கிடையாதுங்க. எல்லாமே சட்டுன்னு கேட்கிறதற்கு நாம் தீவிரமாய், அவருடைய வார்த்தைகளை யாவரும் கேட்கிறதற்கு எப்படி இருக்கணும்? தீவிரமாய். 22 வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதத்துல ஆண்டவர் எத்தனை வசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சோதரி எத்தனை தலைப்புகளோடு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். சோதரி இதெல்லாம் நீங்க வராட்டா கூட நீங்க வீட்டில் போய் என்ன செய்யலாம், நம்முடைய சேனல்ல நீங்க எடுத்து பார்த்தா போன வாரத்தில் என்ன செய்தி, அதுக்கு முந்தின வாரம் என்ன செய்தி, இதெல்லாம் கேட்டுட்டு சோதரி இதன்படியே என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்கிறேன், கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? சற்று உங்களை யோசித்து பார்க்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேனா, இல்ல கேட்டுட்டு அப்படியே போயிருக்கிறேனா? நீங்க கேட்டுட்டு போயிட்டா ஸ்தோத்திரம், அது என்ன செய்யாது, பலன் கொடுக்காது. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அல்லேலூயா, அவருடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வார்த்தையை நாம் என்ன செய்யணும், அதன்படி செய்யணும். சும்மா நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, ஸ்தோத்திரம் அப்படியே பெயர் கிறிஸ்தவர்களாகவோ, இல்லை ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாகவோ, இல்லை சும்மா சர்ச்சில் போய் அட்டன் பண்ணுகிற ஒரு கிறிஸ்தவர்களாகவோ இருப்பதை ஆண்டவர் ஒரு நாள் அவர் விரும்புகிறதே கிடையாது. இங்கே இருக்கிறது ஒரு மாதிரி, வெளியில் போனால் ஒரு மாதிரி. ஸ்தோத்திரம். இங்கே இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு மாதிரியாக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. பேச்சு வெளியில் போனால் பேச்சு வித்தியாசமாக இருக்கிறது. ஸோ மற்றவங்களை அற்பமாய் நினைக்கிறது, அற்பமாய் பேசுகிறது. ஸோ மற்ற குடும்பங்களை என்னச்சுன்னா கேவலமாய் நினைக்கிறது, பேசுகிறது, ஸோ சபிக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் சோத்திரம், அவங்களுக்குள்ள கிறிஸ்து இல்லை. அவங்க கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் சோதனை என்ன செய்ய வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ சபையில் நமக்கு சாட்சி கிடையாது. நாம் இருக்கிற இடத்துல 4 பேர் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்க சுற்றிலும் இருக்கிற 4 வீட்டுக்காரங்க உங்களை சாட்சி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, நீங்க உண்மையாகவே கிறிஸ்துவால் ஸ்தோத்திரம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அப்படி கிருபை உங்களுக்குள்ள உண்டு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீடு இருக்கு, உங்களை சுற்றிலும் இருக்கிற 4 வீட்டை இவர் எப்படிப்பட்டவர் என்ன சொல்லுவாங்க? இவங்க எப்படிப்பட்டவங்க? அவனா ஐயா, ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளோதான், ஐயா, முடிஞ்சு. இதான் சாட்சி. சுதர் அவங்களே உங்களை ஐயா அப்படின்ட்டா சுதர், அப்போ அங்கே ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? முதல்ல அவன் சுற்றி இருக்கிறவங்க 4 பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. அல்லேலூயா. ஏடா நான் போட்டுருவேன், ஏன்ட்ட கையெழுத்து கேட்டால் கையெழுத்து போட்டு வேறு வழியே இல்லை. என்ன ஐயோ, இவ்வளோ நாளாக சர்ச்சுக்கு வந்தாங்க, இவ்வளோ பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணுறது? ஸோ ஓகே அப்படி. ஆனால் அடுத்து சொல்லுவார், உன் சுற்றில் இருக்கிற 4 குடும்பத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொன்னால் அங்கே போய் நின்னா என்னென்னலாம் பேசுன, நீ தண்ணி ஊற்றும் பொழுது என்னென்னலாம் பேசுன, கையை தான் கழுவுனேன், அதுக்கு அங்கே வீட்டு சன்னல்லேருந்து பேசினே பேச்சு, என்னம்மா இப்படி பேசிட்டு இப்போ உனக்கு நான் நல்ல இதுக்கு கையெழுத்து போட்டு தரணுமா? அப்படி தெருவில் நடந்து போகும் பொழுது இப்படிலாம் நான் நடந்து போகும் பொழுது பேசினேன்.
வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா பிடிக்கல, நல்லா இருந்தா பிடிக்கல, நல்லா ட்ரெஸ் பண்ணா பிடிக்கல. எப்படியெல்லாம் எனக்கு பின்னாடி பேசின, என்னை குறித்து எத்தனை பேர்கிட்ட நீ சொன்ன, அல்லேலூயா, அற்பமாய் சொன்ன, எப்படிலாம் நீ சொன்னையே, இப்போ நீ ஏன்ட்ட கையெழுத்து கேட்டு வந்திருக்கிறையே, எப்படி நான் போடுவேன்? கையெழுத்து இல்லாமல் அங்கே போக முடியாதுயா. ஐயா ஐயா கவனிக்கிறீங்களா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கையெழுத்து இல்லாமல் நீங்கள் போக முடியாது. நோ சான்ஸ். நீங்கள் போய் கேட்டு பாருங்க, நான் நல்லவன் தான் அப்படின்னு எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. போய் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், போடுவாங்களா அப்படின்னு. போடுவாங்களா? போடுவாங்களா? போடுவாங்கன்னா ஓகே, அப்படின்னா நீங்கள் சமாதானமாக அவங்களோட இருந்துருக்குறீங்க, அது ஓகே. அவங்களுக்கு என்ன செய்யணும்? அப்பப்போ ஏதாவது கொடுக்கணும், ஐஸ் வைக்கணும். நல்ல நாள் வரும்பொழுது கறி எடுத்தால், பிரியாணி செஞ்சால் கொஞ்சம் பிரியாணி போய் கொடுங்க. என்னம்மா எப்படி இருக்கிறீங்க விசாரிங்க. ஒருத்தங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கஷ்டப்படும் பொழுது நீ சந்தோஷப்பட்டேன்னா சோதரன், அங்கே போய் நீ எப்படி கையெழுத்து வாங்க முடியும்? என் வீட்டில் கஷ்டத்தோட, நான் கண்ணீரோட கவலையோட இருந்தேன், அந்த நேரம் நீ எப்படி இருந்த? பறந்துக்கிட்டு இருந்தே. என் கஷ்டத்தை பார்த்து நீ சந்தோஷப்பட்டே, உனக்கு எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதாவது கொடுத்து அவங்கள என்ன செய்யுங்கன்னா, அன்பாய் பாசமாய் சுதரம் பழகி அவங்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் ஆண்டவரை குறித்து நீங்கள் சாட்சியாய் ஜீவித்தால் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உனக்கென்று கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் உன்னை உயர்த்தி என்ன செய்வார்? மேன்மையாய் வைப்பார். ஸ்தோத்திரம். ஒரு வாரத்தில் வசனம் வந்தது பார்த்தீங்களா? உன்னுடைய எதிராளிக்கு கூட நீ என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். உன்னுடைய எதிராளிக்கு உனக்கு ஆகாரத்தை நீ கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நீ விசாரிக்கணும், கேட்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் ஒருவர் கஷ்டப்படும் பொழுது ஸ்தோத்திரம் அவங்கள பார்த்து என்ன சொல்லுனா, அவங்க செஞ்ச அந்த பாவத்துக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ நீ பெரிய பாக்கியவன், பரிசுத்தவானா? நான் ஒரு பாவம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் மற்றவங்கள பார்த்து என்ன சொல்லணும்? அவங்க பட்ட பாடு, அவங்க பட்டதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மற்றவர்களை நாம் அற்பமாய், மற்றவர்களை குறித்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. அப்படி வார்த்தைக்கு நீ செவி சாய்த்து நடப்பாய் என்று சொன்னால் உடைய வாழ்க்கையில தவறுகள் வரும் பொழுது அதை திருத்திக் கொள்வதற்கு உனக்கு என்ன உண்டு? ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இது உனக்கென்று ஒரு சந்தர்ப்பமான நாளாக இருக்கலாம். இன்னமும் இந்த வார்த்தைக்கு செவி சாய்க்காம கேட்காம மனம் போல இருந்து கொண்டு பக்கத்து வீட்டிலையோ இல்லை உற்றார் உறவினர்களோடோ இல்லை மற்றவர்களோடு அற்பமாய் பேசிக்கொண்டு அவர்களை திட்டிக் கொண்டு அவர்கள் நல்லா இருக்கக்கூடாது என்று உன்னுடைய நினைவு இருக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் உன்னை ஒருவரால் காப்பாற்ற முடியாது. ஆமென். எதிரிகளையும் நேசிப்பதுதான் கிறிஸ்தவம். நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்துவதுதான் கிறிஸ்தவம். அதுதான் தேவன் நமக்கு வகுத்து வைத்திருக்கிற ஒரு பாதை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இது கடினமானதான். நான் இப்படிதான் நம்ம வாழணும், இப்படிதான் நம்ம இருக்கணும். அதைத்தான் தேவன் நம்ம இடத்தில் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். மூன்றாவதாக ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிருபை. இரண்டாவதாக அப்படி வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவர்களுக்கு, செவி சாய்ப்பதோடு விடக்கூடாது, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று. மூன்றாவதாக ஸ்தோத்திரம் எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 10 முடிய வாசிங்க. 2 கொரிந்தியர். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை
உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை இதை ஏன் நான் மூணாவது கொண்டு வந்தேன்னா, ஸ்தோத்திரம், அது தெரியும் ஒரு சிலருக்கு. நான் ஃபர்ஸ்ட்லேயே இதை எழுதி வச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு பாயிண்டா வேண்டாம், மூணாவது பாயிண்டா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூணாவது பாயிண்டா போட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த கவனமாய் கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? ஸ்தோத்திரமுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவார். வாசிங்க. ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அவருடைய கிருபை. அங்கு கீழே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். என் பலவீனங்களை குறித்து நான் ஒரு நாள் துக்கப்படுவது கிடையாது. என் பலவீனங்களை நினைத்து நான் யாரிடத்திலும் சோகமாயிருப்பது கிடையாது. என் பலவீனங்களை குறித்து நான் யாரிடத்திலும் முறையிடுவது கிடையாது. பலவீனங்கள் உண்டு, ஆனா என் பலவீனத்திலே நான் என்ன செய்கிறேன்? தேவனை மகிமைப்படுத்தி என் பலவீனத்திலும் நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனத்தில் யார் சந்தோஷப்படுகிறாரோ அவர்கள் தான் தேவனால் கிருபை பெற்றவர்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலவீனம் உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். எதற்கு? அவர்களை பலப்படுத்துவதற்காக, ஒரு மனுஷனை பலப்படுத்துவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபையை, அவருடைய கிருபையை கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய கிருபை நம்ம என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். எதற்கு ஆண்டவர் பலவீனங்களை அனுமதிக்கிறார்? அங்க வசனம் சொல்லுகிறது, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. நான் ஒன்றும் உனக்கு குறைஞ்சவன் இல்லை, நான் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை. நான் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம், எனக்கு அப்படி இப்படிலாம் சொன்னா, ஹலோ, இப்படிலாம் சொன்னா என்ன நடக்கும்? தலையில் ஒரு முள்ளை வச்சு, ஒரு கடப்பாறை வச்சு என்ன செய்வார்? நறுக்குன்னு ஒரு ஊனுவார். ஒரு முள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கான? உன்னை நீ உயர்த்தாதபடிக்கு. சில நேரங்களில் நம்ம யோசிக்கணும், சில பலவீனங்கள் எதற்காக நமக்கு வருகிறது அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம், என்ன செய்யணும்? நம்மை உயர்த்தாதபடிக்கு. அல்லேலூயா. நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. சோதரன், ஆண்டவர் தான், அவர்தான் மேன்மை உள்ளவர், அவர்தான் நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறார், அவர்தான் நம்மை உயர்த்தி இருக்கிறார். சில நேரங்களிலே பெருமையான சில காரியங்களை நாம் பேசுவோம் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரு முள்ளெடுத்து நறுக்கணுன்றார். இது எங்க ஊன்றாருன்ற தலையிலையா காலையா அப்படின்னு தெரியல. ஒரு முள்ளு குத்தும் பொழுது நமக்குள்ள ஒரு சத்தம் வரும். என்ன வரும்? ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் எதற்குனா, ஸ்தோத்திரம், நம்மை நாம் எதற்கோ உயர்த்துகிறோம், நம்மை நாம் என்ன செய்யக்கூடாது? உயர்த்தக்கூடாது என்று சொல்லி, அது சாத்தான், என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அப்ப சில பலவீனங்கள் நம்மை சரிப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சிலர் கொட்டிக்கிட்டே இருந்தால் தான், தூங்குறவங்களெல்லாம் என்ன செய்யணும்? கொட்டிக்கிட்டே இருந்தால் தான் தூங்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அங்கே ஒரு தூதனை என்ன செய்யணும்? வைக்கணும். இப்படிங்கும் பொழுது நறுக்குன்னு ஊனும் பொழுது நம்ம வார்த்தை என்ன செய்வோம்? கேட்போம். அல்லேலூயா. அது இல்லை அப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாமே கொட்டுகிற ஒரு தூதன் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பயமாக தான் இருக்கோ?
அல்லேலூயா. யார் பக்கத்துலலாம் கொட்டுகிற தூதன் இல்லையோ அவங்களும் தூங்குவாங்க. வேற வழியே கிடையாது. ஏன்னா அங்கே கொட்டு உழுகலை. நமக்கு நறுக்குன்னு நினைச்சது குத்துது, வசனம் டக்குன்னு குத்துது, ஸ்தோத்திரம் ஏதோ ஒன்று செய்யுது. அப்படியும் பொழுது நமக்கு என்ன வரல, நறுக்குங்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், கிறுக்குன்னு நம்ம என்ன செய்கிறோம், தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமே. தூக்கத்திலும் ஒரு புன்னகை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்ற, நம்மை உயர்த்தாதபடிக்கு ஒரே நம்மளை கொட்டு விழுந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது என்பதில் கர்த்தர் கவனத்தோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதற்காகவே சில நேரங்களில் ஆண்டவர் பலவீனங்களை என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். நீ எத்தனை முறை நீ வேண்டுனாலும் அது என்ன செய்யாது, போகாது. அப்போ அதுக்கு என்ன வேணும்னு சொன்னால், ஆண்டவரே இதை சரிப்படுத்தும், இதை நீக்கி போடும், இதை தூக்கி போடும். இல்லை, உனக்கு தேவை என்னது, அப்படி கிருபை தேவை. அல்லேலூயா. இதை நீக்கி போடுங்கள்ல. எல்லா சரீரத்திலும் எல்லா விதமான பலவீனங்களும் என்ன செய்யுது, உள்ளதான் இருக்கு. சில நேரங்களில் அது எழும்புது, அது நமக்கு வெளியில் என்ன செய்கிறது, அது வெளியில் காட்டுகிறது. எல்லாருக்குமே தலைவலி இருக்கும். தலைன்னு இருந்தால் தலைவலி இருக்கும். தலை இருக்குல்ல, தலைவலியும் உண்டு. அது எப்போ வலியாக உண்டாகுதுன்னு சொன்னால், கோபம், எரிச்சல், அடுத்து மற்றவங்களை குறித்து தான் ஏதாவது ஒன்று நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன வந்துடுது, தலைவலி வந்துடுது. அது வெளியில் வருது, வலி வெளியில் வருது. அப்போ தான் அல்லேலூயா. அப்போ இவைகள் எல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும்னு சொன்னால் இருக்கு. இருப்பதை இல்லாமல் மாற்றுவதற்கு என்ன தேவை, தேவனுடைய பலன் தேவை. அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் என்ன செய்யும், பூரணமாக. உன் பலவீனம்தான், நீ பலவீனமானவன் தான், பலவீனமானவள் தான். உன் பலவீனத்திற்குள் என் பலன் எப்படி இருக்கும், பூரணமாயிருக்கும். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். அப்ப பலவீனங்கள் மாறணும்னு சொல்லாத, உங்களுடைய பலத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. நிறைய நேரத்தில் நம்ம இங்கே 3 வேளை தான் பவுல் ஜெபம் பண்ண, நம்ம 30 முறை சொல்கிறோம், என் பலவீனத்தை ஆண்டவரே இந்த தலைவலியே எனக்கு வராமல் எனக்கு சுகந்தாங்க. அப்படி சொன்ன தலைவலியே உங்களுக்கு வரலன்னு சொல்லி வச்சுக்கோங்க, தைலத்துக்காரர் என்ன செய்வான், அவன் கம்பெனி இழுத்து மூடணுமே. ஒவ்வொரு மாதமும் தைலம் எவ்வளோ, ஒரு லட்சத்துக்கு விற்றுக்கிட்டு தெரியுமா, எத்தனை மாத்திரை வைக்கி. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறது, வரதான் செய்யும். அல்லேலூயா. நீ வாங்காமல் இருக்கணும், ஸ்தோத்திரம். அப்போ அது வரும். அதையும் மறைப்பதற்கு அதுக்கு மேலாக தேவனுடைய பலனை நீ பெற்றுக்கொண்டால் ஸ்தோத்திரம், அந்த வழி என்ன செஞ்சிடும், இருக்கும். ஆனால் உனக்கு தெரியாது. அதுதான் தேவனுடைய பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பலன் நமக்கு தேவை. இந்த பலனை எந்த அளவு நீ பெற்றுக்கொள்கிறாயோ ஸ்தோத்திரம், அந்த அளவு தேவன் என்ன செய்கிறார், உன்னை ஸ்தோத்திரம் மேன்மையாய் வழி நடத்துகிறார். அப்படி கிருபை இருந்த எல்லா பலவீனங்களும் என்ன செஞ்சிடும், மாறி போய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபை நமக்குள் இருந்தால்தான் தேவனுடைய பலனை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவருடைய ஸ்தோத்திர கிருபைகள் நமக்கு இந்த பலவீனமான இந்த நேரங்களில் அவருடைய கிருபை நமக்கு தேவை. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் எப்படி இருக்கணும், சந்தோஷப்படணும். ஒரு சிலரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஓ தலைவலியா, அது நமக்கு ஜாலியாக இருக்குது. அவங்கள பார்த்து கேட்க, ஓஹோ வயிற்று வலியா, ரைட்டு, ஓ மூட்டு வலியா, பேக் பெயினா, எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லாமே வெளியே காட்டிடும். அப்படி அந்த முகத்தில் எல்லாமே தலைவலி அப்படின்னு அங்கே எழுதி நமக்கே தெரியாது. ஒவ்வொரு செயல்களில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸில் என்ன செஞ்சிடும், நீங்கள் என்ன வழியில் இருக்கிறீங்கிறத கண்டுபிடிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை என்ன செய்யணும், உண்டாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பலவீனத்தை மாற்றுவதற்கு
ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றுவதற்கு என்ன வழி தெரியுமா? தெரியுமா? யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அல்லேலூயா. யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. என்ன வழி, என்ன பிரச்சனை, என்னவா இருந்தாலும் யார்கிட்டையுமே என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. சொல்லாமலே நம்ம யார்கிட்டையும் சொல்லலைன்னா நம்ம யார்கிட்ட மட்டும்தான் சொல்லுவோம்? அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். அவர்கிட்ட மட்டும் சொன்னால் ஸ்தோத்திரம். ஏன்னா யார்கிட்ட சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் தலைவலி இருக்கும், அவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரொம்ப தலைவலி ஆக்கிடும். ஐயோ தலைவலியா, அப்படித்தான் அந்த 3வது தெருவில் ஒருத்தங்க தலைவலின்னு சொல்லிட்டு கடைசியில் தலையில் என்னமோ ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்போ தான் நமக்கு இல்லாதது புதுசாக உருவாகும். வயிற்று வலியா, ஐயோயோ இதை போய் என்ன செய்யுங்க, அங்கே போய் பாருங்கள், இங்கே போய் பாருங்கள், ஸ்கேன் எடுங்க, அது எடுங்க, இது எடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சாதாரண வயிற்று வலி 1000 காரியங்களை என்ன செய்து வெளியில் கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலவீனங்களை குறித்து நாம் என்ன செய்யணும், இன்னும் பலவீனமாக கூடாது, தேவனுக்குள் பலப்பட வேண்டும். இந்த பலவீனங்களை குறித்து சந்தோஷப்படணும். இது ஒரு எப்படின்னா ஒரு வித்தியாசமானதான். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார், பலவீனத்தை குறித்து நீ சந்தோஷப்படு, வருத்தப்படாத, வேதனைப்படாத. ஏன்னா நீ வேதனைப்பட உன் பலவீனம் இன்னும் என்ன செய்யும், அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும், அது குறையவே குறையாது. ஆண்டவர் எனக்கு வயிற்று வலியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வலி 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 எவ்வளோ நேரம் நீ வலி இப்போ பார்க்கலாம். தலை வலி 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 எவ்வளவு நேரம் தான், நீ எல்லாம் ஓடி போயிடும். ஆமென். இது சொல்றது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது. ஸ்தோத்திரம். ஏன்னா அதில் மத்தியிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். உன் வலிக்குள்ள, உன் பிரச்சனைக்குள்ள, உன் போராட்டத்துக்குள்ள, உன் வேதனைக்குள்ள சோதரன் ஆண்டவர் என்ன செய்கிறார், உனக்குள்ளே அப்படி கிருபையை கொடுத்து, பலனை கொடுத்து உன்னை இன்னும் ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பலவீனமான நேரங்களில் நாம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உங்கள் கிருபை எனக்கு போதும்பா. அல்லேலூயா. உங்கள் கிருபை போதும்னு சொல்லி அவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். சந்தோஷமாக இருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. நாங்களாம் சந்தோஷமாக கற்றுக்கொண்டோம். நேற்று நடந்த ஒரு காரியம், நேற்று ஆஸ்பத்திரி போனோம். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த பனிமலர் ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போன உடனே அது இந்த செக்யூரிட்டிலாம் சல்யூட் போடுவார், வாங்க 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 வாங்க. ஏன்னா ரொம்ப அங்கே அவங்க இந்த பிரிண்ட் போட்ட புக்கே இல்லாமல் போச்சு. 4 புக்கு வாங்கிட்டோம். எழுதி 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 4 புக்கு, இப்போ 4 பின் அடித்து வச்சுருக்குறாங்க. 4 புக்கு இன்னமும் அடித்து வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அத்தனையிலே என்ன செய்யணும், ட்ரீட்மெண்ட்டு, அத்தனை காரியங்கள். நேற்று போனோன்னு எதுக்காக போனோம்னு சொன்னால், திங்கக்கிழமை அட்மிட் ஆகணும். எதுக்காக அட்மிட் ஆகணும் அப்படி சொன்னால், அவங்களுடைய கர்ப்பப்பை எடுக்கணும், இதுக்கு அட்மிட் ஆகணும். இதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம், நேற்று போனோம். போயிட்டு டாக்டரை போய் பார்த்தோம். பார்த்துட்டு அவங்களும் எல்லாத்தையும் கேட்டாங்க, எல்லா அந்த ஃபைல் எல்லாத்தையும் பார்த்தாங்க, எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேனாவை எடுத்தாங்க. என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எழுதலை. ஸ்டாப் பண்ணிவிட்டு, வேண்டாம் நான் ஒரு மாத்திரை கொடுக்குறேன், நீங்கள் அதை மட்டும் சாப்பிடுங்க, இவ்வளோ நாள் நீங்கள் அந்த மாத்திரை சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. அல்லேலூயா. எல்லாம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். பயப்படலை, நாங்கள் பயந்து, ஏன்னா நான் பயப்படுவேன், எனக்கு பயம் இருக்குது, எனக்கு ஆஸ்பத்திரி கொஞ்சம் பயம். ஆனால் அவங்க பயப்படவே மாட்டாங்க. தலைவலி அப்படின்னு சொன்னால், தலைவலிக்கு நம்ம மாத்திரை போடலாம். ஆனால் தலைவலின்னு அவங்க ஸ்கேன் எடுக்குன்னு சொல்லுவாங்க. தலைக்குள்ளே என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடணும், ஸ்கேன் எடுப்போம். நமக்கு பயம், ஆனால் அவங்க உள்ளே போயிட்டு வருவாங்க. என்ன வலினாலும் ஒரு ஸ்கேன், நகம் வரைக்கும், தலைமுடியிலேருந்து நகம் வரைக்கும் ஸ்கேன் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் போங்க, இந்த மாத்திரையை போடுங்க, உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது, சரியாயிரும். ஐயா எடுக்கணும்னு சொல்லி எல்லா டாக்டர்களும் அத்தனை பேர் எங்களை திட்டி அனுப்பிட்டாங்க. எவ்வளோ நாள் தான் உங்களுக்கு சொல்கிறது, மறுபடியும் வரக்கூடாதுன்னெலாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் மறுபடியும் நாங்கள் போனோம். அப்படி கிருபை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி கிருபை இருக்கும்போது நம்ம எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எந்த பலவீனம் இருந்தாலும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க சோதரா, எல்லாவற்றையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. வியாதி உங்களிடத்துலேருந்து எல்லாம் மாறி போகும். எந்த பயம் இல்லாமல் தான் போனோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போனோம். ஆண்டவர் என்ன கிருபையாய் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வராது, நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படி சொன்னாங்க. நாங்களும் விசுவாசத்தோடு கூட அதை வாங்கி கொண்டு வந்தோம். கர்த்தர் அப்படியே நம்முடைய விசுவாசத்தின்படியே செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பலப்படுத்த அவர் என்ன செய்கிறார்? உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி கிருபை நமக்குள்ள வியாதி பெருக 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 அப்படி கிருபை என்ன செய்யும்? பெருகி கொண்டே இருக்கும். அப்போதான் நான் யோசித்தேன், இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்துமே நான் எங்களுக்கு எந்த விதமான கலக்கம் இல்லை, எந்த விதமான பிரச்சனை இல்லை, எதை நினச்சி நாங்கள் பயப்படவே இல்லை. ஆனால் ஒரு சிலரை நினைக்கும் பொழுது தான் தலைவலின்னு சொல்லி சோர்ந்து போயிறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சோர்ந்து போயிறாங்க. நீங்கள் சோர்ந்து போகும்பொழுது தான் பெரிய பிரச்சனைகளை என்ன செய்யறான்? பிசாசு அனுமதிக்கிறான். அல்லேலூயா. எதை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எல்லா காரியங்களையும் என்ன செய்வார். ஏன்னா அவர் கிருபை உள்ள தெய்வம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தானே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தானே கதறும்போது என்னை கேட்பவரே, எங்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாடும், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாடும், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே,
நீரெங்கள் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்களுக்கு நீரெங்கள் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் உன் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றேன். பலன் அடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றேன். சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றேன். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். எங்கோ நீரெங்கள் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. எல்லாரும் அப்படி கண்களை மூடி எல்லார் தேவ சமூகத்திலே அவர் என் துணையாளர், எந்த துணையாளர். ஆவியானவரே, 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 ஆவியானவரே,
ஆவியானவரே, ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் ஆவியானவர் அவன் தாகத்தை தீர்க்கிறவர். பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். இப்பட்டுமாய் நம்மை நடத்தினார், இனிமேல் நம்மை நடத்துவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. பெரிய கிருபை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிருபை அளிக்கிறார். அப்படி வார்த்தைக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கிருபை கொடுக்கிறவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையில கண்டு சோர்ந்து விடாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்தி கொடுத்த காணிக்கையும் தேவன் நாம இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக தெய்வ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நம்மத்தில் இருக்கிற சவரும் கிதியோன் அவர்கள் முன்பாக கடந்து வந்து செபிப்பார்கள். நாம் யாவரும் நம்ம செபத்தோடு கூட நம்ம இருப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வருடத்தில் 8 மாதங்கள் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளிலும் பாடல் வேலையிலும் ஆராதனை வேலையிலும் கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டீர் ஆண்டவரே. நாளிலும் வார்த்தை வயலிலே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி இருக்கிறீர் சுவாமி. எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற எங்கள் தேவன், எங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இந்த நாளிலும் தாசனை கொண்டு எங்கள் மத்தியிலே நீர் பேசின கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்த அளவற்ற கிருபையை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய கிருபை நாள்தோறும் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி. அந்த கிருபையை நாங்கள் எப்போதும் ஆண்டவரை உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தேவனுடைய கிருபை பூரணமாய் விளங்குகிறது சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. அந்தபடி சுவாமி, உம்முடைய சமூகத்தில் பயந்து இருக்கிறவர்களுக்கும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கும் சுவாமி கர்த்தர் உம்முடைய கிருபை பெரிதாய் இருக்கிறதே ஆண்டவரே. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறதே சுவாமி. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் இருதயங்களை நாங்கள் எப்போதும் பயப்படாமல் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை நாங்கள் எப்போதும் உம்மை துதித்து மகிழ்த்தக்கதாக ராஜா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகள் எப்போதும் எங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்கள் இருதய பலகையிலே நாங்கள் எழுதி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அது பிரயோஜனப்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாமல் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் மனமோந்து கொடுத்த காணிக்கை ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அவர் குடும்பத்தில் அப்பமும் ரசமும் தண்ணீர் குறைபடாதபடிக்கு இந்த தேவனுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நான் செபிக்கிறோம். மீனவசமாய் தாசனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் வெளிப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கொடுத்திருக்க தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அது எப்போது எங்கள் இருதயத்திலே நாங்கள் வைத்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுவார். உமக்கே துதி கன மகிமை யாவற்றையும் ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். கிருபையுள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி. கடந்து வந்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தடைபட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே வருகிற நாட்களிலே நீர் அழைத்து கொண்டு வருவீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. இப்படி ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெறத்தக்கதான அந்த கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல சுகம் உண்டாகட்டும், நல்ல பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. பலவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக மல்லிக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல பலனை கொடுத்து ஆண்டவரே இப்படி சமூகத்தில் சாட்சியாக நிறுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவன் ஆண்டவரே. பலவீனங்களை மாற்றி போடுவீராக. உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சமாதானத்தோடு பிள்ளைகளை ஆண்டவரே நீ நடத்துவீராக. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரிந்தம் அவருடைய கிருபை தாமே மாறாமல் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.